பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், இதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பிஜேபியை சேரும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காரங்க தாவி தாவி பூச்சிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்துல. பயங்கர ஹாப்பியா இருக்கும். என்ன ஹாப்பிக்கு என்ன காரணம்? எங்க அண்ணனோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கோம். எது சிபிஐக்கு மாத்தினதா? இது இன்ட்ரீம் ஆர்டர் தாங்க, இன்னும் ஃபைனல் ஆர்டர் வர கிடையாது. இது வந்து சிபிஐக்கு வழக்கம் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு பெரிய வெற்றி? ஆமா, நாங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டே இருந்தோம் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னோம். நீங்க கேட்டீங்களா? இப்ப நாங்க டெல்லியில போய் சொன்னோம்னா கேக்குறாங்களா இல்லையா? ஓ அப்படி சொல்றீங்க. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் பிஜேபி வாங்கி தந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஜேபி காரங்களால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படித்தானே? எங்களுக்கு வெற்றி தாங்க முக்கியம். யாரால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அது சரி. என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த வழக்குல 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த 2 பேரும் உங்க ரசிகர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தானே? அதாவது அந்த சின்ன பையன் இறந்து போனவனோட அப்பாவும் இன்னொருத்தரும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 2 பேரையும் அதாவது நீங்களும் அதிமுகவும் பிஜேபியும் மிரட்டி அவங்களுக்கு தெரியாமே கையெழுத்து வாங்கி கேஸ ஃபைல் பண்ணிருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்கு. அதுலயும் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அந்த சின்ன பையனோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு 8 வருஷமா விலகி தான் இருக்காரு, அதாவது பிரிஞ்சுதான் இருக்காரு. அந்த குடும்பத்தை பாத்துக்கிறது அந்த அம்மா மட்டும்தான், அதாவது அந்த பையனோட அம்மா மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. சோ இப்ப ஏதாவது நிவாரண நிதி கிடைக்கும் அப்படிங்கறதுனால, பணம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கே தெரியாம ஒரு வழக்கு போட்டிருக்காருன்னு ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வந்துருச்சு. அதையுமே தமிழக அரசு சொல்லியிருக்கு, அவங்க போலியானவர்கள் அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துருச்சு. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அந்த பதில தான் உங்க பொதுச் செயலாளர் கிட்ட கேட்டா உங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காருல்ல, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் யாரெல்லாம் மிரட்ட தெரியும்னு சொல்லியிருக்காருல்ல. ஓ யாரெல்லாம்? நீங்க அதாவது அவங்கள தமிழக அரசு தான் மிரட்டி வழக்கு போட வச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தான் வீடியோலயே சொல்லியிருக்காங்களே, எங்களை அந்த பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் அதிமுக தலைவர் தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு, அதுவும் என்னோட பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி கையெழுத்து வாங்கினாரு, அதனால நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த பையனோட அம்மா, அந்த சின்ன பையனோட அம்மாவும் அவருக்கும் எனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி எப்படி தமிழக அரசு போய் மிரட்ட முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு சிபிஐ கொடுத்துட்டாங்க, சிபிஐ எல்லாத்தையும் பாத்துக்கும். ஓ அப்படி சரி. அப்ப ஆதவ அர்ஜுனா இன்னொன்னு சொல்றாருல்ல, 41 பேரு கூட சேர்ந்துதான் நாங்க பயணிக்க போறோம், எங்களுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு, 41 பேரும் கூட யாரெல்லாம் விக்டிம்ஸா இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்துதான் நாங்க பயணிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்ப இந்த 2 பேரும் அப்படியே சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 2 பேரும் எனக்கு யாருனே தெரியாது, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது, எங்களுக்கு சிபிஐக்கு மாத்துறதுக்கான உத்தரவு மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 41 பேர்ல இந்த 2 பேரை கழிச்சு 39 பேரோட பயணிக்க போறீங்களா இல்ல எப்படி? நாங்க தான் 2026ல சிஎம், எங்க அண்ணன் தான் சிஎம் ஆக போறாரு. என்னங்க உங்க மாடலே அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்குமா? எந்த கேள்வி கேட்டாலும் சம்பந்தம் இல்லாம நாங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மாடல்ல ட்ரெயின் ஆயிருப்பீங்களா? எனக்கு புரியவே இல்லையே. ஏன்னா ஆதவ அர்ஜுனா கிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறாங்க. அஜய் ரஸ்தோகி அவரோட தலைமையில உங்க பஸ்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டா நீங்க தருவீங்களான்னு கேக்குறாங்க. அந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? எங்களுக்கு பதில் இருந்தா பதில் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பத்தி பேசுவோம், கிட்னி திருட்டு வழக்கை பத்தி பேசுவோம், ஏதோ ஒரு வழக்கை பத்தி பேசுறோம்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏதாவது ஒரு உருட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுறது. இது ரொம்ப சிம்பிள் கேள்வி. ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றோம்? தருவோம், இல்ல நாங்க தரமாட்டோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, கிட்னி திருட்டு வழக்கு இதெல்லாம் சொன்னா எப்படி? அப்ப உங்க பஸ்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்க உண்மை வெளி வந்துடும். யாரு லேட்டா வந்தது, எதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, எப்படி மக்கள் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி இறந்து போனாங்க அப்படிங்கிறது உங்க பஸ்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே இருக்கும். அதனால நாங்க அதுக்கு பத்தி நாங்க பதிலே சொல்ல மாட்டோம். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாலும் அதுவும் நாங்க சொல்ல மாட்டோம். நல்லா இருக்குங்க உங்களோட டெக்னிக்கு. 2026ல எங்க அண்ணன் தான் சிஎம். இது யாருங்க உங்களுக்கு சொன்னது? யாரும் சொல்ல வேண்டாங்க, சிபிஐ வந்துச்சுல்ல, சிபிஐ வந்தாலே எங்க அண்ணன் தான் சிஎம். சிபிஐ வந்தா புரியலையே, சிபிஐ ஓட்டு போட போகுது, மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. 2026ல எங்க அண்ணன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. டிஎம்கே மண்ணக்கவ போகுது. பிஜேபி கூடயும் அதிமுக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருக்கதா சொல்றாங்களே, உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட்டா உங்களை அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்களா? சீட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா?
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. 2026 எங்க அண்ணன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. டிஎம்கே மண்ணை கவ போகுது. பாப்போங்க யாரு மண்ணை கவுறாங்கன்னு பாப்போம். இந்த பைத்தியம் முத்திருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதை கீழ்பக்கத்துல சேர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இல்ல வேற எங்க சேர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எனக்கு கல்யாணம்னு சிறுதம்பி படத்துல ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த சிபிஐ உத்தரவுக்கு நாங்க தான் 2026 சிஎம் நீங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். கடைசியில வந்து பிஜேபி உங்களை காதல் பரத் மாதிரி பண்ணாம விட்டா போதும். நன்றி. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி.